கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நேற்றைய தினத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவானதை பார்த்தோம். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆகட்டும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருந்தது. இனி வரப்போகிற நாட்களிலும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக தமிழகத்தில் தீவிரமடையதை நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு நாளும் 8லிருந்து 12 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் இன்னும் சரிவர மழை இல்லாத இருந்துச்சோ அங்கேயும் நமக்கு கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியாகட்டும், அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் ஆகட்டும், பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாகவே ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையுமாக இப்போ நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. அடுத்த சுற்று மழை பொழிவு ஏற்கனவே நம்ம தேதி குறிச்சிருந்தோம். 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை இந்த நாட்கள்ல அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. எதனால இப்போ நமக்கு மழை பொழிவு நிறைய பேர் இப்ப வந்துகிட்டு இருக்கு, வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமாகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் மழை வராததை பார்த்துட்டு பருவமழை முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதானா, வடகிழக்கு பருவமழை இதுக்கப்புறம் இருக்காதான்னு வேற கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஜனவரி பொங்கல் முடிகிற வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. தாழ்வு பகுதி உருவாகிறதுல சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் மழை பொழிவுல நமக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு இந்த மாதத்துல பதிவாகிடும். நவம்பர் மாதத்துல குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் இருக்க போறது இல்லை. வரலாறு காணாத கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு காணாத கனமழையாக தான் இருக்குமே தவிர ஒரு குறைவான மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக நமக்கு அமைய போறது கிடையாது. ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு இந்த மாதத்திலும் உறுதியா நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டத்தில் கூடுதல் மழையும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே தென் மாவட்டத்துல முதலாவது நம்ம பார்க்க போறோம் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் மாவட்ட பகுதிகள், குறிப்பா கடலோர பகுதிகள், கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக உண்டு. ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலொட்டி இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். நேற்றைக்கே நம்ம பார்த்திருப்போம், நிறைய இடங்கள்ல கனமழை மற்றும் மிதமான மழையும் ராமநாதபுரத்துல பதிவாச்சு. நீங்களும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இன்னும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு, குறிப்பா நம்ம தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும். மற்ற இடங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, இங்கேயும் இன்று மற்றும் நாளை வரைக்கும் பரவலாக மிதமான மழை இருக்கும். அடுத்த சுற்று மழை நம்ம தென் மாவட்டத்துல 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல பரவலாக மழை பொழிவும் தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பா நிறைய விவசாயிகள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க, நமக்கு எப்படி ப்ரோ அதிக மழை வருமா டெல்டா மாவட்டங்கள்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சொல்றோங்க, தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க. வருகிற நவம்பர் 16ஆம் தேதி முதல் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். ஏன்னா 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. 16, 17 மற்றும் 18ஆம் தேதி இந்த 3 நாளும் டெல்டா மாவட்டத்துல எங்களுக்கு மழை குறைவா இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அங்க எல்லாமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிக்கும். ஆனா டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல 16 முதல் 18 வரைக்கும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். ஆகவே நம்ம டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டி இடங்களில் கனமழையும், மற்ற இடங்களில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்
தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி ஒரத்தநாடு, அதைத் தொடர்ந்து குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நிறைய இடங்கள் நம்ம தொடர்ந்து மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதிகளிலும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவும் அதிகரிக்கும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், இதில் தான் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் மாவட்டம் தினந்தோறும் ஏரிகள், குளங்கள் நிரம்பவில்லைன்னு சொல்லி கமெண்ட் போட்டே இருப்பாங்க. விழுப்புரம் மாவட்டங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வலுவான கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 19 வரைக்கும் நம்ம தீவிரமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வலுவான நிகழ்வு, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி சென்னையில் கரை கடப்பதற்கான வாய்ப்பும் நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 3க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முடிவதற்குள்ள நிறைய இடங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். புயல் வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புயல் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதி உருவானவுடன் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தற்போதைய நிலவரப்படி கண்டிப்பாக இது ஒரு கனமழையாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 23ஆம் தேதி வரைக்கும் கனமழையாக தான் இருக்கும். பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஓரளவு கனமழை மட்டும் இருக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். உள் மாவட்டங்களில் மழை எப்படிங்க இருக்கும், ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற வட தமிழக உள் மாவட்டத்தில் கணிசமாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அதே போல் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு பதிவாக ஆரம்பிக்கும். அதனால் மழையே பெய்யாமல் அப்படியெல்லாம் நமக்கு விட்டுற போகிறதில்ல. எல்லா மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழைங்கிறது பெய்ய ஆரம்பித்து நம்ம சொல்கிற தேதிகள் இந்த 17லேருந்து 19 வரைக்கும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது. ஆகவே அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பெய்யும். குறிப்பாக தேனி, தென்காசியில் மிதமான மழை. ஆனால் கன்னியாகுமரியில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் இந்த மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கும். அதனால் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மாலை, இரவு நேரங்களில் மழை பொழிவு எதிர்பாருங்க. கடலோர மாவட்டங்களிலும் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமாக இருக்கும். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது, புயல் வருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.